அனைவருக்கும் காலை வணக்கம். ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்புனா ஆல்ரெடி நாங்கள் கொல்லி ஹில்ஸில் தான் இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் வீக்கெண்ட் ட்ரைவ். இந்த வீக்கெண்ட் எங்கன்னா கொல்லி ஹில்ஸுக்கு நீங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் இல்லை கொல்லி அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ தாங்க நாங்கள் ஃபஸ்ட் கிளம்பி வரும்போது நான் 2 வண்டி தான் வந்தேன். நான் பிரவீனா சந்தோ கூட எங்கள் அண்ணா. ஸோ நம்ம கூகுள் மேப் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கேருந்து வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 hours காட்டிட்டுச்சு. பிகாஸ் ஆஃப் அங்கேருந்து வரும்போது சேலம் வைக்க தான் ஹைவே. சேலத்துக்கு ஆகிட்டு பிறகு ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்டேட் ஹைவே மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் தான் இதோ ஆஃப் ரோடிங். இது ஹெவி கர்வ்ஸு, எவ்வளோ கர்வுக்குங்க தெரில எங்களுக்கு. ஸோ இப்போ தான் நாங்கள் ஏறவே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொல்லிமலையை. நாங்கள் கொல்லிமலைக்கு கிளம்புனோன்னா ஸோ நம்ம ஒரு 7-7:30 விட்டோம் அங்கே வந்து. ஸோ ஒரே ஸ்டேஜில் எங்களால் வரத்துக்கு ஆகாது. ஸோ சேலம் வந்துட்டு சேலத்தில் கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம், கொஞ்சம் லாங் பிரேக் கொடுத்து ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறோன்னு பிளான்லேயே இருந்தோம். அண்டு இந்த கொல்லிமலை இப்போதைக்கு டோட்டல் 70 பென்ஸ் இருக்குது. ஸோ பாட்டமில் இந்த 70 கர்வ்ஸ் அந்த ஏறி போகிறதுக்குள்ளேயோ இங்கே ஒன் ஆஃப் த ஃபேவரட் மீன்ஸ் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று தான். பிகாஸ் ஆஃப் இந்த கர்விங் ரோடு வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அந்த ஹேர்பின் பெண்ட் வந்து நீங்கள் டாப்பில் போய் பார்க்கும்போது இட்ஸ் ஃபீலிங் ஸோ ஆசம். இது சுற்றுறதுக்கே போதும் ஆகுது. இன்னொரு பைக்கை பார்த்தோம் அங்கே பின்னாடி வர அந்த புல்லட் பைக். இதே தான் பிரசாந்தன் இந்த நிதிஷ் அவங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. இல்லைன்னா ஸ்டார்டிங்கிட்ட வீடியோ புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி வந்து கொல்லி ஹில்ஸுக்கு மேலே போகும்போது அங்கே வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். பிகாஸ் ஆஃப் நைட் டைம் எதுவும் ப்ராப்பராக தெரியாதுன்ட்டு. அங்கே நைட் என்ன ட்விஸ்ட் ஆச்சுன்னா இந்த கோப்ரோ ஒர்க்கே ஆகிட்டு இல்லை. நானும் சரி நான் மூவ் பண்ணி பார்த்தேன், பேட்டரி மூவ் பண்ணி பார்த்தேன். எதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இது பண்ணும்போது மெமரி கார்டை ஃபார்மேட் பண்ணி போடுறது மச் பெட்டர். பிகாஸ் ஆஃப் இது வந்து அந்த மெமரி கார்டு எரர் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ எரர் காமிச்சதுனால எனக்கு அந்த கோப்ரோவே ஆன் ஆகிட்டு இல்லை. அதுவும் இல்லாமல் நாங்கள் மார்னிங் வரும்போது இந்த க்ரௌடுக்கு நான் இப்போ நிறைய பஸ்ஸஸ், நிறைய பைக், நிறைய காருங்க வந்துட்டு இருக்குது பேக் டு பேக். நாங்கள் சீக்கிரமாக மேலே போனால் போதும். பிகாஸ் நிறைய ஃபால்ஸ் வேறு இருக்குது. தண்ணி இருக்கா இல்லைன்னா தெரில. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் கொல்லி ஹில்ஸுக்கு வர்றது. அதுவும் இல்லாமல் இது மான்சூன் சீசன், எண்ட் ஆஃப் த மான்சூன் சீசன் இது. ஸோ இலைய உதிர்காலம், இலை வேறு உதிர்த்துருக்கு. கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாட் இல்லை, ரொம்ப க்ளவுடியும் இல்லை, மழையும் வரல. தண்ணி இருக்கா இல்லைன்னு கூட தெரிலங்க. இருந்துச்சுன்னா நல்லது. கேட்டு போகிறமா இருக்குது. சரி ஃபோனில் செக் பண்ணலான்னு பார்த்தா நோ நெட்ஒர்க் ஆன் த ஃபோன். மலைக்கு மேலே நெட்ஒர்க் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. குத்து முடிவாக போயிருக்கணும். இப்போ நாங்கள் ஆயிடுச்சு கோவில் 1 கிலோமீட்டர். ஸோ கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயில் இங்கேருந்து 1 கிலோமீட்டர்ஸ். அலாங் வித் தட் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணுமா ஃபால்ஸுக்கு. அது எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. போகும்போது அது வீடியோ பிடிக்கணும். நான் ஃபால்ஸுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க கீழே வரைக்கும். இப்போ எனக்கு இருக்க பயமே ஒன்று தான். கீழே கஷ்டப்பட்டு இறங்கி போய் ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
hope for the best. அரப்புலேஸ்வரர் கோயில். ஓ, நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ஃபால்ஸுக்கு நடக்கணும், எந்த வழியும் நடக்கணும்? ஃபால்ஸுக்கு எந்த வழி அண்ணா? ஃபால்ஸுக்கு எந்த வழிண்ணா? ஃபால்ஸு. ஓ தேங்க்ஸ்ண்ணா. சரி நாங்கள் போட்டுடலாம். ஜாகம் இருக்குவா? ஸோ வண்டி பார்க் பண்ணியாச்சு. நம்ம ஃபால்ஸுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணுமா? அண்ணா 6 டிக்கெட். 1 2 3 அது அங்க ஒரு ஜீவன் 4 இருக்கா? ஒரே ஒரு கேன் தான் இருக்கு. இப்ப வாட்டர் கேன் ஒன்னு இருக்கு. ஒரே வாட்டர் கேன் இது. ஒரு 10 ரூபாய் கொடுங்க. வரும்போது 10 ரூபாய் வாங்கிக்கலாம். நான் இங்க வச்சிட்டு போறோம். ஏங்க நீ எடுத்துட்டு போ. 10 ரூபாய் கொடுங்க. வரும்போது வாங்கிக்கலாம். அது பேப்பர் ஸ்டிக். இதாங்க பேப்பர் கீழ போடக்கூடாதுங்க. அதுக்காக தான். டேய் இது ஒரு கேன். ஒரே கேன் எழுதியா? 10 ரூபாய் கொடுத்துரு. அந்த சீட் வச்சுக்கணுமா? சீட் பத்தமா 20 ரூபாய் வச்சுக்கோ. ஒரு பாட்டில் சரிங்கண்ணா. ஓகே ரைட். ஸோ ஒரு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒரு பாட்டில் கம்மியாகுதுன்னு. இல்லை இல்லை இல்லை, அவன் 20 வாங்கி எழுதிருக்காங்க அதில். 1 பாட்டில் 20 rupees. அவங்க பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருங்க பசங்க பேர் இருக்காங்க. வெளியே போயிட்டாங்களா? மறுபடியும் வெளியே தான் இருக்காங்க. வெளியே இருக்காங்க. இல்லை இல்லை வெளியே தான் இருக்காங்க. பார்த்தேன் நான். ஸோ தலைக்கு 30 ரூபா, 6 பேர் 180. ஃபால்ஸ் வெளியே இருக்காங்களா? அவங்க வரல இன்னும். நான் இப்போ தான்டா பார்த்தேன் வெளியே இருக்காங்கண்ணா. அண்ணா நாங்கள் 4 பேர் இருக்கோங்க, வெளியே 2 பேர் இருக்காங்க. அதில் இல்லை வராங்க சொல்லிட்டு இருக்கேன். என்னது அண்ணா 20 ரூபாய் கொடுத்துருக்கேன். 2 பாட்டில் ஆச்சு. அப்போ கணக்கு விடுங்க. இல்லை வாங்கல நான் 10 ரூபா கொடுக்கல எனக்கு. நீங்கள் 20 பாட்டில் எழுதிருக்கீங்க. அதான் 1 பாட்டில் தான். 2 பாட்டில் எடுத்துக்கிங்க போதும் எனக்கு. சரிங்களா? ಇಲ್ಲ 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 ಬರ್ಬೇಕು, ವಾಪಸ್ ಕೊಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಹಾಕಬಾರ್ದು. ಅದಕ್ಕೆ ವಾಟರ್ ಬಾಟ್ಲಿಗೆ 10 2 ವಾಟರ್ ಬಾಟಲ್. ಆ ಚೀಸ್ ಅಣ್ಣ ಕೊಂಚ பின்னாடி வா. இப்போ நான் பொறுமையா வந்தேன். இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் நடக்கணும் கீழே.
போட்டுட்டாங்க. அது இன்னும் போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா வண்ணமாக இருக்குது.